இங்கே அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. குறைகள் அல்ல கோரிக்கை. யாருக்குமே குறைகள் வரக்கூடாது. கோரிக்கை இருக்கலாம். எந்த தெய்வத்தை நாம் வேண்டும் பொழுது என் கோரிக்கை நிறைவேற்றிதான் கேட்குமே சரி, என் குறைகளை அகற்றுன்னு சொல்லப்படாது. குழந்தை, அவளுடைய கல்வி, உத்தியோகம், சீக்கிரமே விவாகம், அவளுக்கு சந்தான பிராப்தம், நம்மளுடைய ஆரோக்கியமான ஆயுள், தொழில், உத்தியோகம் அனைத்துக்குமே இங்கே அம்பாள்கிட்ட தான் வேண்டிக்கணும். கண்டிப்பாக நற்காரிய அனுகூலமாகவும் காரிய சித்தியமாகவும் மீண்டும் நம்ம ஆலயத்துக்கு ஆனந்தத்தோடு வாங்கும், குடும்பத்தோடு வாங்கும். இது அரசாங்க ஆலயம், அறளைத்துறை சார்ந்தது. ஆனாலும் அண்ணாமலையார் பக்தருக்கும் 40 சூழ்நிலையாக தான் கைங்களே நடக்கிறது. முதல் விஷயம், அம்பாள் தலை சாய்ந்த வண்ணம் இருக்கிறது. பக்தருடைய கோரிக்கைகளை செவி சாய்க்கிறார். ரெண்டாவது விஷயம், இந்த அழியாபதி சொந்த திருப்பெயரில் உலகத்தில் வேறு எங்குமே ஆலயம் கிடையாது. நெல்லைப்பேர் எடுத்துக்கிட்டோம்னா டவுன், தாளையத்து, தச்சநல்லூர், மானூர், சுடுகிராமத்தில் நெல்லைப்பேர் ஆலயம் இருக்கும். கைலாசநாதர் நிறைய இருப்பார், காசி விஸ்வநாதன் நிறைய இருப்பார். வடக்கே காசி, தெற்கே தென்காசி, இடையில சிவகாசி. காசி என்ற ஊரிடம் விஸ்வநாதர் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அழியாபதீஸ்வரர் உலகிலே இவர் ஒருவர் தான் நமக்காக அருள் அளிக்கார். மூன்றாவது விஷயம், நெல்லைப்பேர் கோவிலிருந்து இது 2 கிலோமீட்டர், குறுக்குதுறை சுப்பிரமணியன் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர். குறுக்குதுறை சுப்பிரமணிய கோவில் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ண வந்திருப்பேன். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து கொடுக்கணும் இருக்காது. குருவோட பார்வை, குருவோட ஆதிக்கம், குருவோட அனுகிரகம், அதற்கு மேலான சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும். நான்காவது விஷயம், எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த சுவாமியம்பாள் தரிசனம் பண்ணிட்டு இங்கே உள்ள பூஜை புனஸ்காரத்தில் கலந்து கொண்டால் முன்ஜென்ம பாவ வினைகள், கர்மாவினைகள், ஊழ்வினைகள் நிச்சயமாகும். நித்திய பூஜை, 3 பூஜை, காலசந்தி ஏற்றை, உச்சிகாலம் 11, சாயச்சு 5:30 மணி. 3 சுவாமியம்பாளுக்கு எண்ணெய் காட்சாத்தி, மஞ்சள் பொடி, பால், சந்தனம் 3 பொருள் அபிஷேகம் ஆகும். சுவாமிக்கு நைவேத்தியம், பக்தர்களுக்கு நம்ம ஆலயத்தில் தினமும் ஒரு பிரசாதம் உண்டு. பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை பூஜை, அஷ்டமி பூஜை எல்லாமே 4 வகை பிரசாதம், எல்லை போட்ட மாதிரி தான் பிரசாத சாப்பாடு. திருக்கல்யாணம், வழக்கா புருஷம், மகா சிவராத்திரி, சித்திரை விஷயம், அன்னாபிஷேகம், வருஷாபிஷேகம், 1000 பேருக்கு அன்னதானம் உண்டு. அபிஷேக பொருள் எல்லாமே நாங்களே இங்கே தயார் பண்ணுறோம். ஓரளவு பாக்கெட் பொருள் எதுவும் உபயோகப்படுத்துறதில்லை. அரிசி நனைய வச்சு அரிசி மாவு திரிச்சு வச்சுருக்கோம். வெள்ளி மஞ்சள் வாங்கி மஞ்சப்பொடி திரிச்சு வச்சுருக்கோம். பண்ணப்பால் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறது. அவை பண்ணப்பால் வாங்கி தயிர் உடக்குத்திடுவோம். சுவாமிக்கு தயிர் அபிஷேகம், பக்தர்களுக்கு தயிர் சாதம் உபயோகம். விபூதி ரொம்ப மேன்மையானது. பசும் சாணத்தில் தயார் பண்ண விபூதி. எல்லா மூர்த்த மீனிலும் பட்ட விபூதி. சங்கர சத்யனா, விநாயகர், தேவரட்சண, பைரவர், பிரதோஷனா, நஞ்சை பெருமான், சுவாமி, அமாவாசை, பௌர்ணமி, ருத்ரஜபம், இதுக்கெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தாம்பத்தில் வந்துடும். வெண்மையாக இருக்காது, சற்று சாம்பல் கலரில் இருக்கும். அருமருந்து அழகாக வீடு கொண்டு போகலாம். சிவனடியாரே தவறான. மீண்டும் நமது ஆலயத்துக்கு எல்லோரும் ஆனந்தத்தோடு வாங்கும், குடும்பத்தோடு வாங்கும். மேலான விஷயம், சுவாமி என்பால் உயிரோட்டமாக இருக்கா. இங்கே இருக்கிறவங்க இங்கே இருந்தே பார்த்துக்கோங்க. பக்கவாட்டில் 3 சுடர் ஏற்றிருக்கோம் இல்லையா, அந்த சுடரை கவனியும். மேலோட சுடர் ஆடும், நடுச்சுடரும் ஆடும், கீழ் சுடர் சாந்தமாகும். இந்த 3 தீபம். மேல் சுடர் ஆடும், நடுச்சுடர் ஆடும், கீழ் சுடர் துளி கூட சாந்தமாக இருக்கும். பின்னால் இந்த கண்ணாடி சுடரும் சாந்தமாக இருக்கும். அப்படி ஸ்டெப் ஒரு 4-5 பேர் வந்துட்டு இங்கே அம்மா சுவாமிகிட்ட பாருங்க. அப்படி இங்கே வந்து நான் பார்த்துக்கலாம்.